துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கடந்து வந்த பாதைகள். இவங்கெல்லாம் வீட்டுக்கு போறாங்களே, அவங்க வீட்டுல பெண்கள்லாம் இருப்பாங்களே, பேர பிள்ளைகள், குழந்தைகள், மருமகன், மகள்லாம் கேட்க மாட்டாங்க. முதல்ல கருணாநிதிய தலைவன்ட நான் ஏத்துக்கிட்டேன், அடுத்து உதயநிதிய தலைவன்ட சரி ஏத்துக்கிட்டேன். இப்ப திடீர்னு இன்பநிதி கிட்ட போறீங்களே அப்படின்னு கேட்கும்போது ஒரு கேள்வி வராது, இவருக்கு என்ன தகுதி இருக்கு? எல்லாம் பார்த்துதான் சீட்டு கொடுப்பாங்க. என்ன தகுதி இருக்கு? ஐயா கருணாநிதியோட பேரன், ஐயா ஸ்டாலினுடைய மகன். அதுக்கு பின்பாக என்ன வேணும்? கொத்தடிமைகளுக்கு அடுத்து ஒரு வாரிசு உருவாக்கணும்ல. ஏன்னா நான் சொல்லல, அவங்களே தன்னை கொத்தடிமைன்றீங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், உதயநிதி அவர்களுக்கு இருக்கக்கூடிய தகுதியில எந்த தகுதி அண்ணன் திருமாவளவனும் இல்ல அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு இல்லாத தகுதி உதயநிதிக்கு இருக்கா? சரி, ஐயா கருணாநிதி அவர்களுடைய மகன் தானே முக அழகிரி அவர்கள், அவர்களுடைய மகள் தானே அம்மையார் கனிமொழி அவர்கள். அவர்களுக்கு ஏன் அந்த மதிப்பு மரியாதை கொடுக்கப்படலைன்னா, இது ஒரு கட்சி ஸ்டாலினுடைய குடும்பம், அதுக்கு பின்பாக உதயநிதி, அதுக்கு பின்பாக இன்பநிதி, அப்புறம் ஒரு துன்ப நிதி, துயர நிதி, கிளற நிதி, கிளறாட நிதி, 1000 நிதிகள் வரும். பிளாஸ்டிக் சேர் போடுறாங்க, கொடி கம்பத்தை கட்ட விட மாட்டேங்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா வீசிகள் இருக்கக்கூடிய அத்தனை மாநில பொறுப்பாளர்களுக்கும் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் அவ்வளவு பெரிய மன உளைச்சல் இருக்கா இல்லையா? மன கசப்போட தான் திமுக மன கசப்போட தான் இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு அவங்க டார்கெட் இல்ல, அண்ணன் திருமாவளவன் வேண்டும் என்றால். ஆனா இந்த மாநாடு அக்டோபர் 2 கள்ளக்குறிச்சியில் நடக்குதுல்ல, இந்த மாநாடு நடந்து முடிஞ்ச உடனே தமிழ்நாட்டுல மது விலக்கு ஒரு கடை கூட திறக்க மாட்டாங்க. ஏன்னா மாநாடு முடியும் போது நைட்டு 10 மணி ஆயிடும். 10 மணிக்கு எல்லா கடையும் முடிவாங்க. திரும்ப அக்டோபர் 3 கடை திறக்கும். திமுக பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கை கொள்ற அளவுக்கு கொள்ளையடிக்கணும், அதுதான் அவங்களுடைய கொள்கையை தவிர மக்களை பத்தி சிந்திக்கணும் அப்படின்னா தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காரு தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு அம்சாத். அவர்கிட்ட இப்ப நடந்துட்டு இருக்க அரசியல் மற்றும் சமூகம் குறித்த மாற்றங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா சார்? டைரக்டாவே உங்கள்ட்ட கொஸ்டின்ஸ்க்கு வந்துடுறேன். துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கடந்து வந்த பாதைகள், எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், சொன்னா எங்க நேயர்களுக்கும் நான் தெரியும்னு நினைக்கிறேன் சார். 2019 பாராளுமன்ற தேர்தலில் உதயநிதி அவர்கள் பிரச்சாரத்துக்காக போறாரு. அதற்கு முன்பாக நிறைய தனியார் தொலைக்காட்சிகள் எல்லாம் நிறைய பேட்டி கொடுத்துருக்காரு. கொடுக்கும்போது நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நீங்க அரசியலுக்குள்ள வர போறீங்களா? அதெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்றாரு. இல்லை, நான் பிரச்சாரத்துக்கு மட்டும்தான் போறேன், அதெல்லாம் பொறுப்புலாம் மூத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, இதுக்காக நான் வரலன்றாரு. 2008 ஒரு தயாரிப்பாளராக தன்னை அறிமுகப்படுத்தினாரு. 2011 ஓகே அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சாரு. அப்படியே உள்ள வந்தாரு, திடீர்னு கட்சிக்குள்ள வந்தாரு. அப்புறம் 2019 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ணாரு. அதே 2019 திமுகவினுடைய இளைஞர் அணி செயலாளராக ஆனாரு. அப்ப எல்லாரும் கேட்டாங்க, திமுக ஒரு பொறுப்பு கொண்டீங்களே, தேர்தல் வரப்போகுது, தேர்தலில் போட்டியிட போறீங்களான்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் நான் போட்டியிட மாட்டேன், எனக்கு அந்த அளவுக்குலாம் அரசியல் தெரியாது, நான் சின்ன பையன், மூத்தவங்களாம் இருக்காங்க, எல்லாம் பார்த்துக்கிட்டோம், நான் கட்சியில் ஒரு பொறுப்பாளராக தான் இருக்க விரும்புகிறேன், எனக்கு அந்த பதவிங்கிறது ரொம்ப ஒரு வெயிட்டாக இருக்கும், நான் அதை ஏற்கலை அப்படின்றாரு. திடீர்னு பார்த்தா பத்திரிகையாளர்கிட்ட கேட்குறாங்க, எங்கே சார் போயிட்டு வரீங்க, உள்ள தேர்தலுக்கு எல்லாம் விருப்ப மனு கொடுத்துட்டு இருக்காங்கன்னா, இல்லை நான் விருப்ப மனு தான் கொடுத்துருக்கேன், அது அவங்கெல்லாம் பரிசீலனை பண்ணி முடிவெடுத்து இவருக்கு என்ன தகுதி இருக்கு எல்லாம் பார்த்துதான் சீட்டு கொடுப்பாங்க. என்ன தகுதி இருக்கு? ஐயா கருணாநிதியோட பேரன், ஐயா ஸ்டாலினுடைய மகன். அதுக்கு பின்பாக என்ன வேணும்? கொத்தடிமைகளுக்கு அடுத்து ஒரு வாரிசு உருவாக்கணும்ல. ஏன்னா நான் சொல்லல, அவங்களே தன்னை கொத்தடிமைன்றீங்க. அப்படி இருக்கும்போது வராரு திடீர்னு. அப்புறம் தேர்தலில் சேப்பாக்கம் தொகுதி கொடுக்குறாங்க, ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்ச உடனே விளையாட்டுத்துறை அமைச்சராக வராரு. அடுத்த 3 ஆண்டுகள்ல துணை முதல்வர். அவ்வளவுதான். இது கடந்து வந்த பாதையில இதுக்காக பெரிய இப்போ ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி கூட நிருபர்கள், பத்திரிகையாளர்கள்லாம் அவர்கிட்ட கேக்குறாங்க, சார் நீங்க துணை முதலமைச்சர் ஆக போறீங்களா, அதுக்கான அரசியல் புரசலான செய்திகள் வருதுன்னு கேட்டதுக்கு அப்ப அவரு ரொம்ப போல்டா ஒரு ஆன்சர் ஒண்ணு சொன்னாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலமைச்சர்கள் நாங்க துணை அமைச்சர்களா தான் இருப்போம், துணை முதல்வரா இருக்க மாட்டோங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப வைரலா போயின்றது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு ரொம்ப ஃபாஸ்டா துணை முதலமைச்சர் பதவி திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இவ்வளோ அவசரம்? எதனால? பின்னணியில வேற ஏதாவது விஸ்வரூபம் ஏதாவது இருக்கா? அரசியல் சூழ்ச்சியா? நிறைய விஸ்வரூபங்கள் இருக்கு. என்னன்னா, ஒருபுறம் சபரீசன் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு போர் போயிட்டு இருக்காங்க, அது உட்கட்சி பூசல்னு வச்சுக்கோங்க. இன்னொரு புறம் நிறைய அமைச்சர்களே திமுக அமைச்சர்களே, அதாவது குறிப்பா துரைமுருகன் போன்றவர்கள்லாம் ஒரு அதிருப்தியில இருக்காங்க. என்னன்னா, இவ்வளவு ஆண்டுகளாக நம்ம இருக்கும். ஏற்கனவே நீங்க பாருங்க, ஐயா துரைமுருகன் அவர்கள் ஒரு காணொலி பேசியிருப்பாரு ஒரு கூட்டத்துல. என்னன்னா, மூத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க நிறைய வழக்கு வாங்கியிருக்காங்க, நிறைய உதப்பட்டு இருக்காங்க, மிதிப்பட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் கொடுக்காத மரியாதையை பொறுப்பை உடனே வரவங்களுக்கு கொடுத்துட முடியாதுன்றாரு. உடனே உதயநிதி இளைய சமுதாய பிள்ளைகள் நிறைய பேர் வர தயாரா இருக்காங்க, நீங்க வழி விட்டு நில்லுங்க அப்படின்றது ஒரு வார்த்தை போராக அங்க போட்டது. அப்படியே தொடர்ச்சியாக பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். உதயநிதி அவர்கள் இந்த முதலமைச்சர், அதாவது துணை முதல்வர் ஆயிட்டாருன்னா இப்ப தமிழ்நாட்டுல என்ன மாற்றம் நடந்துரும்னு நினைக்கிறீங்க?
அதுதான் மக்களுடைய கேள்வியாவும் இருக்கு. என்ன மாற்றம் நடக்கும், அடுத்து என்ன நடக்கும்ட்டு பொதுமக்களும் சரி எதிர்கட்சி தலைவரோட எதிர்பார்ப்புமே இதே மாதிரிதான் இருக்கு. என்ன பண்ண போறாரு சார்? ஏதாவது திட்டம் வச்சிருக்காரா? ஒரு மாற்றமும் இல்ல, அவர்கிட்ட எந்த விதமான திட்டமும் கிடையாது. அவரே சொல்லியிருக்காரு நிறைய இடங்கள்ல, எனக்கு அரசியல் அனுபவம் ரொம்ப குறைவு, என்னை விட மூத்தவர்கள்லாம் இருக்காங்கன்னு. இது எப்படின்னா, ஒரு அரசருக்கு பின்பாக அவருடைய மகன், அவருக்கு பின்பாக அவருடைய மகன், அதாவது சனாதனம். இவங்க சொல்றாங்களா நான் சனாதனத்தை ஒழிக்க போறேன். அந்த சனாதனம் பேசக்கூடிய பாஜக கூட பாத்தீங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பதவியில ஒரு தலைவர் இருக்கக்கூடாது. இதுதான் பாஜகவினுடைய அரசியல் சாசனம். ஆனா இவங்க கிட்ட கருணாநிதிக்கு பின்பாக உதயநிதி, அதுக்கு பின்பாக இன்பநிதி, அப்புறம் அப்பெல்லாம் வருவாங்க. நீங்க நல்லா பாருங்க, இவங்கெல்லாம் வீட்டுக்கு போறாங்களே, அவங்க வீட்டுல பெண்கள்லாம் இருப்பாங்களே, பேர பிள்ளைகள், குழந்தைகள், மருமகன், மகள்லாம் கேட்க மாட்டாங்க. முதல்ல கருணாநிதியை தலைவன்ட நான் ஏத்துக்கிட்டேன், அடுத்து உதயநிதியை தலைவன்ட சரி ஏத்துக்கிட்டேன், இப்ப ஸ்டாலினையும் தலைவன் சொன்னா நாங்க ஏத்துக்கிட்டோம், இப்ப திடீர்னு இன்பநிதி கிட்ட போறீங்களே அப்படின்னு கேட்கும்போது ஒரு கேள்வி வராது. கருணாநிதி போட்டோவை பாக்கெட்ல வச்சாங்க, முதல்ல நீங்க பாருங்க அண்ணாவுடைய போட்டோ வச்சாங்க, அதுக்கு பின்பாக கருணாநிதி போட்டோவை பாக்கெட்ல வச்சாங்க, அதுக்கு பின்பாக ஸ்டாலினுடைய போட்டோ வச்சாங்க, இப்ப உதயநிதி போட்டோ வச்சிருக்காங்க. அந்த உதயநிதி அல்ல, அந்த போட்டோல ஒருத்தர் காட்டுறாரு பின்னாடி பாத்தீங்களா, இன்பநிதி நாங்க ரெடியா இருக்கோம். எப்படின்னா நாங்கள் வந்து மிகப்பெரிய கொத்தடிமைகள் என்பதை திமுகவை சார்ந்தவர்கள் டெய்லி நிரூபணம் பண்றாங்க. இதுக்கு ஒரே வார்த்தை, செந்தில் பாலாஜி அவர்கள் எதிர்கட்சியில இருக்கும்போது குற்றவாளினா கைத்தட்டுவாங்க, திமுக வந்துட்டாங்கன்னா நல்லவர்னா கைத்தட்டுவாங்க. இந்த கொத்தடிமைகளுக்கு கடைசி வரைக்கும் 200 ரூபாய் தான். அதுக்குதான் இடையில ஒரு காணொலி எல்லாம் போட்டாங்க பாத்தீங்களா, அறக்காலண்டர் திமுக, அந்த அறக்காலண்டருக்கு மேல திமுகவால போக முடியாது அப்படின்னு ஒரு மீம்ஸ் எல்லாம் போட்டு கலாய்க்கிறாங்கன்னா, இவங்க எங்கேயாவது போய் ஒரு இடத்துல, அதுங்க அதிமுக நீங்க பாருங்க, எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்பாக அம்மையார் ஜெயலலிதா அவர்களை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் சிறை செல்லும் போது ஓபிஎஸ் அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பின்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக ஏற்றுக்கிட்டாங்க. அதிமுக கட்சியினுடைய அடிமட்ட தொண்டன் கூட முதலமைச்சராக முடியுங்கிற ஒரு சாசனம் அங்க இருக்கு, அரசியல் சாசனம். திமுக இருக்கா? கிடையவே கிடையாது. இந்த இடத்துல ஒரு கேள்வி ஒண்ணு, இப்போ அவங்க கனிமொழி எம்பியும் வந்துட்டு அதே குடும்பத்தை சார்ந்தவங்க தான், அழகிரியும் அதே குடும்பத்தை சார்ந்தவங்க. அவங்க குடும்பத்திலேயே பாத்தீங்கன்னா நிறைய அரசியல் மூத்தவர்கள் இருக்காங்க. அவங்களாம் அடுத்தடுத்து வரலாம்ல, இவரு ஏன் சடனா இவருக்கு துணை முதல்வரான பதவி கொடுக்கணும்? இதுல இன்னொரு யோசிக்க வேண்டிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, விசிக கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர் வந்து ஆட்சியிலையும் பதவியிலையும் வந்துட்டு எனக்கு பங்கு வேணும்னு சொல்லிட்டு இப்ப ரீசெண்டா அவர் ஒரு ஏதோ அரசல் புரசலா அவர்கிட்ட வந்து பேசியிருக்காரு, பழகிருக்காரு. அவர் எங்க திருப்பி வந்து கேட்க போறாருன்ற பயந்துகிட்டு இவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்களா? அதாவது 2021 தேர்தலை திமுக எதிர்கொள்ளும் போது திமுகவுக்கு மிகப்பெரிய பயம் இருந்தது. என்னன்னா, ஒரு வலிமையான கூட்டணியை நம்ம உருவாக்கிட்டோமான ஒரு சந்தேகம் இருந்தது. வட மாவட்டங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்குகளை வைத்துதான் நம்ம வந்து நிறைய இடங்கள்ல ஜெயிச்சிருக்கோம். இந்த முறை அந்த வாக்குகளை யார் அறுவடை செய்து கொடுக்க போறாங்கிற ஒரு கேள்விக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ச்சியாக வந்து என்ன பண்ணாங்கன்னா, வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வாக்குகளை அறுவடை செய்து கொடுத்தாங்க. அப்போ ஒரு கூட்டணி கட்சியோடு நீங்கள் தேர்தலை சந்திக்கிறீங்க அப்படின்னா, அந்த கூட்டணி கட்சியினுடைய வாக்குகள் இல்லாமல் நீங்கள் ஒருபோதும் ஆட்சி அரியணையில ஏற முடியாது. அப்ப விசிக கேட்பதில் என்ன பிரச்சனை? ஒரு தமிழ் சமூகத்தினுடைய மூத்தவராக கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக ஒடுக்கப்பட்ட சமூக மக்களினுடைய விடுதலைக்காக தொடர்ச்சியாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் குரல் கொடுக்கிறாரு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், உதயநிதி அவர்களுக்கு இல்லாத இருக்கக்கூடிய தகுதியில எந்த தகுதி அண்ணன் திருமாவளவனும் இல்ல அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு இல்லாத தகுதி உதயநிதிக்கு இருக்கா? இந்த கேள்வி எழுதுல. இப்ப அரசியல்ல நீங்க பாருங்க, அண்ணன் திருமாவளவன் பெரியவரா, மூத்தவரா, படித்தவரா, பண்பானவரா, அரசியல் தெளிவு பெற்றவரானா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான். உதயநிதிக்கு என்ன தெரியும்? சினிமாவில் நடிக்க கூட சரியா தெரியாது. ஏதோ கூட ஹீரோ ஒருத்தர் இருப்பாரு, சந்தானன். அந்த சந்தானங்கிற ஹீரோ வச்சுக்கிட்டு ஒரு 4 படம் நடிச்சு ஓடிட்டாரு. இப்ப அரசியலுக்குள்ள வராரு. அமைச்சர் சேகர் பாபு ஓடுறாருங்க 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல ஓடுற மாதிரி. அவரு இப்போ சேகர் பாபு அமைச்சர், அறநிலைத்துறை அமைச்சர் வந்துட்டு பாத்தீங்கன்னா திரு உதயநிதி ஸ்டாலினோட வயசுல மூத்தவர் தானே. ஆனா அவர் வந்து இவரை அண்ணான்னு கூப்பிடுறாரு. இது எந்த? நீங்க வேற, அவங்க இன்பநிதியவே அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. அதாவது இன்பநிதி இருக்காருல்ல, உதயநிதியோடைய மகன், அவரையே அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா? அதாங்க சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதை இயக்கம் கேள்விப்பட்டீங்களா? சுயமரியாதைன்னா என்ன தெரியுமா? இதான் சுயமரியாதை. அதாவது எப்படின்னா, தன்னோட சின்னவங்களா இருந்தாலும் உதயநிதியோடைய மகனாக இருந்தாலும் நாங்கள் வந்து அண்ணன் தான் கூப்பிடுவோம், ஐயான்னு தான் கூப்பிடுவோம். அப்படி பார்த்தோம்னா பொட்டி பாம்பா அப்படி குனிஞ்சிரும். இப்ப சேகர் பாபு எல்லாம் பாத்துருக்கீங்களா? திடீர்னு ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய மனைவியை பார்த்தாருன்னா அம்மா வணக்கம்மா அப்படின்னு ஒரு குனிவாரு, பாத்துருக்கீங்களா? இதை நான் கேட்கிறேன், அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் எந்த பதவியில இருக்காரு? இல்ல, அவங்க மூத்தவங்கன்ற ஒரு மரியாதை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர், முதல்வரோட மனைவின்ற ஒரு மரியாதை சார். முதல்வரோட மனைவிங்கிற ஒரு மரியாதைனா அப்ப பேரனுக்கு மரியாதை கொடுக்கணும்ல. அதனாலதான் சொல்றேன், இவங்க வந்து இன்பநிதியவே அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. உதயநிதியை கூப்பிட்டதெல்லாம் ஒரு மேட்டரா? இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஆனா சமூக நீதி, சுயமரியாதை, பெண்ணிய விடுதலை பேசுவாங்க. நீங்க கேட்ட மாதிரி அம்மையார் கனிமொழி அவர்களுக்கு இல்லாத தகுதி ஐயா உதயநிதி அவர்களுக்கு இருக்கு. ஏன் அவங்களும் வந்து ஐயா கருணாநிதியோட வாரிசு தானே? ஏன் அவங்களும் வந்து அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப நாளா அழகிரி கூட ரொம்ப போராடிட்டு இருந்தார். குடும்பத்துக்குள்ளேயே, அவங்க குடும்பத்துக்குள்ளேயே வந்து கட்சியில இடம் வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் போராடி தான் இருந்தாங்க. ஆனா அவரு இப்ப அமைதியாயிட்டாரு.
அவர் போராடி பார்த்தாரு, போராட முடியல. ஒட்டுமொத்த கொத்தடிமைகளும் ஐயா ஸ்டாலினுடைய குடும்பத்துக்கு தான் ரொம்ப விசுவாசமா இருக்காங்க. சரி, ஐயா கருணாநிதி அவர்களுடைய மகன் தானே மு.க. அழகிரி அவர்கள், ஏன் அவர்களுக்கு அந்த மதிப்பும் மரியாதையும் கொடுக்கப்படல? அவர்களுடைய மகள் தானே அம்மையார் கனிமொழி அவர்கள், அவர்களுக்கு ஏன் அந்த மதிப்பும் மரியாதையும் கொடுக்கப்படலைன்னா இது ஒரு கட்சி, அவ்வளவுதான். அதாவது ஒரு குடும்பம், ஸ்டாலினுடைய குடும்பம், அதுக்கு பின்பாக உதயநிதி, அதுக்கு பின்பாக இன்பநிதி, அப்புறம் ஒரு துன்ப நிதி, துயர நிதி, கிளற நிதி, கிளறாட நிதினு 1000 நிதிகள் வரும். இவங்க வருஷம் வருஷம் காவடி எடுப்பாங்க, அந்த கட்சிக்கு தான் எடுப்பாங்க பாருங்க. சரி, இன்னொரு விஷயம், இப்போ பவள விழா நடந்துச்சு இல்லைங்களா திமுக சார்பில், அங்க வந்துட்டு விசிக கட்சி தலைவர் வந்துட்டு தொல் திருமாவளவன் ஐயா அங்க வந்திருக்காங்க. ஆனா அவரோட பேரை கூட அவங்க அறிக்கை பண்ணல. இன்னொன்னு, அவரு எல்லாருக்குமே நினைவு சின்னம்லாம் கொடுக்குறாங்க, ஆனா அவருக்கு மட்டும் ஏன் கொடுக்கல? இல்ல, அவருக்கு நினைவு பரிசு கொடுத்தாங்க. அந்த நினைவு பரிசு கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் கொடுக்கிறாரு, பக்கத்துல அண்ணன் திருமாவளவன் நிக்கிறாரு, அவர் கண்டுக்கவே இல்லை. ஏதோ ஒரு 3வது மனுஷனுக்கு நினைவு பரிசு கையில தூக்கி கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு, வேண்டா வெறுப்புக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு. அண்ணன் திருமாவளவன் வந்து வணக்கம் வைக்கிறாரு, இவர் மீண்டும் அந்த வணக்கத்தை வைக்கல. உடனடியாக அங்க மேடையில ஒருத்தர் வந்து ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களுடைய கூட்டணி கட்சியில் யாரெல்லாம் இருக்காங்களோ, யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களுடைய பேரெல்லாம் படிக்கிறாரு. திமுகவினுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய வலிமையான கட்சி என்றால் விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான். அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதாவது திமுக அடுத்து ஒரு வலிமையான கட்சினா விசிக தான், திமுக கூட்டணியில சொல்றேன். அப்படி இருக்கும்போது விசிகக்கு நீங்க எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும்? நீங்க கொடுப்பதில்லை. அப்ப என்னன்னா, ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவருக்கு நீங்க மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னா அவங்களுடைய தொண்டர்களுக்கு நீங்க எப்படி மரியாதை கொடுப்பீங்க? தொடர்ச்சியாக நீங்க பாருங்க, விசிகவனுடைய கொடி கம்பங்களை திமுக அகற்றுகிறதா இல்லையா? ஏன்னா காவல்துறை அகற்றுறாங்க. இந்த காவல்துறை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது யாரு? ஐயா ஸ்டாலின் அவர்கள் நேரடி கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்கிறாரு. மதுரையில அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கொடியேற்றுவதற்காக போறாரு. அங்க போகும்போது அவர் முதலாக 92 ஏற்றின அந்த கொடிக்கம்பத்தை ஏன் திமுக அவனுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை ஏன் பிடிக்கிட்டு போகணும் இரவோடு? ஏங்க பிளாஸ்டிக் சேர் போடுறாங்க, கொடி கம்பத்தை கட்ட விட மாட்டேங்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா விசிகள் இருக்கக்கூடிய அத்தனை மாநில பொறுப்பாளர்களுக்கும் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் அவ்வளவு பெரிய மன உளைச்சல் இருக்கா இல்லையா? மனக்கசப்போட தான் திமுகவோட இருக்கிறாங்க. அண்ணன் திருமாவளவன் வேண்டும் என்றால் கூட்டணியில் விரிசல் இல்லை அப்படின்லாம் சொல்லலாங்க. நீங்க வந்து இணையதளங்கள் போங்க, விசிகளுடைய தொண்டர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன தோணும் தெரியுமா? கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டுகளாக எங்க அண்ணன் எங்களுக்காக போராடுறாரு, அவரை வந்து ஏன் ஒரு துணை முதல்வர் ஆக்க முடியல? ஏன் ஒரு அமைச்சரவையில கூட அவருக்கு பொறுப்பு கொடுக்க முடியல? இல்ல, இப்போ ஆக்சுவலி வேற ஒரு ரீசன் ஒன்னு சொல்றாங்க. அவரோட கட்சியில இப்போ ஆதவ் அர்ஜுனன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு இல்லையா, துணை பொதுச் செயலாளரா. அவர் தான் வந்து இவரை தொல் திருமாவளவன் அவரோட பின்னணியில இருந்துட்டு இவர் தான் இயக்குறாரு, அதனாலதான் இந்த மாதிரி இவங்களுக்கு மனக்கசப்பு வந்திருக்குன்னு அதுக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்களே சொல்லிட்டாரு. இந்தியாவிலேயே என்ன இயக்கக்கூடிய அளவுக்கு ஆள் யாரும் இல்லைன்னு, ஹாலிவுட்னு யாராவது வந்தோம்னா இயக்குவாங்க, அந்த மேட்டரை விட்டுருங்க. ஆனா ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பேசுனது சரியா தப்பா? கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு கட்சி ஒடுக்கப்பட்ட சமூக மக்களினுடைய விடுதலைக்காக பேசுது. நாங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்களே ஒரு பொது தலைவராக பார்க்கிறோம். ஒரு மிகப்பெரிய ஒரு படித்தவர், பண்பானவர், ஒரு மக்களினுடைய பிரச்சனைக்காக பேசக்கூடியவர். அவருக்கு வந்து ஒரு துணை முதல்வராக்கி பார்க்கணும், இல்ல அவர் ஒரு முதல்வராக்கி பார்க்கணும். இப்ப நான் பாருங்க, உதயநிதிக்கெல்லாம் துணை முதல்வர் பொறுப்பு கொடுக்கும் போது எங்கள் அண்ணன் திருமாவளவன் ஏன் கொடுக்க கூடாதுன்னு ஆதவ் அவர்கள் கேட்கிறாரு. இது என்னங்க தவறு? ஏன்னா அண்ணன் திருமாவளவனுக்கு தகுதி இல்லையா? இல்ல அவருக்கு அந்த உரிமை இல்லையா? அவருடைய வாக்குகளை வைத்து தானே திமுக நீங்க ஆட்சியும் அதிகாரத்திலையும் உட்காந்துருக்காங்க. ஏன் அந்த விஷயத்த வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு ஆட்சியில பங்கு, சரி அதிகாரத்துல பங்கு, சரி இல்ல உங்களை என்ன வந்து துணை முதல்வர் ஆக்க முடியல, ஒரு அமைச்சரவையில உங்களுக்கு நான் பொறுப்பு கொடுக்கலாம்ல? ஏன் அதுக்கு கூட அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு தகுதி இல்லையான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப அடிமட்ட தொண்டனுக்கு வலிக்கிறது அண்ணன் திருமாவளவனுக்கு ஏன் வலிக்கல? உங்களுக்காக தானங்க அந்த தொண்டன் வந்து குரல் கொடுக்குறான், உங்களுக்காக கொடி கட்டுறான், கூட்டம் போடுறான், சேர் எடுக்கிறான், மாநாடு நடத்துறான், கட்சியை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறான், சோறா உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு இடங்கள்லயும் சோர்கள்லயும் அண்ணன் திருமாவளவன் அவருடைய படங்களை வரைகிறான், பேரை வரைகிறான், மாநாட்டுக்கு கூட்டம் போடுறான், வாகனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பணம் ரெடி பண்றான், மக்களை திரட்டி கொண்டு வரான், அவங்களுக்கு சாப்பாடு டீ எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. இவ்வளவு பெரிய ஒண்ணும் இல்ல. இப்ப இடையில ஒரு மாநாடு போட்டாங்களே, 15 லட்சம் பேர் அந்த மாநாட்டுக்கு வந்தாங்க. திமுக மாநாட்டுக்கு கூட அந்த அளவுக்கு கூட்டம் வரல. திமுக சேலத்துல இருந்து இளைஞர் அணி 2வது மாநில மாநாடு போடுறாங்க, அதற்கு கூட்டம் இல்ல. வரவன் எல்லாம் 3 சீட்டு ஆடிக்கிட்டு அங்க இருக்கிற சிலிண்டர்ல இருந்து, பிரியாணி அண்டால இருந்து, பிளாஸ்டிக் சேர்ல இருந்து, வாழைத்தாறுல இருந்து, வாழை மரத்துல இருந்து, வாழைப்பழத்துல எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். அங்க நீட்டுக்கு வாங்கின கையில் தான் அங்க குப்பையில போட்டு மீச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது விசிக்கு ஒரு மாநாடு போடுறாங்க, 15 லட்சம் பேர் அங்க வராங்கல்ல. அப்ப திமுக என்ன தோணுது? அடுத்து ஒரு மாநாடு போட போறாங்க இல்லையா, மது ஒழிப்பு மாநாடு பிளஸ் வந்துட்டு மகளிர் அணி மாநாடு போட போறாங்க இல்லையா. அக்டோபர் 2 மகளிர் மாநாடு நடத்துறாங்க. அதுல வந்து மது ஒழிப்பு மற்றும் போதை ஒழிப்பு பெரிய அளவுல முன்னெடுக்கிறாங்க. இது வந்து திமுகவை எதிர்த்து பண்ற மாதிரி இருக்கு. அந்த மது ஒழிப்புனாலே திமுக தான் பண்ணணும். டாஸ்மாக் நீங்க பாருங்க, இன்னைக்கு டாஸ்மாக் நிர்ணயம் பண்ணுவது யாரு? திமுக அரசு. இந்த திமுக அரசை என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜெகத் ரட்சகன் அவர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாராய ஆலை இருக்கு, டிஆர் பாலு அவர்கள்ட்ட இருக்கு, இன்னும் திமுகவுக்கு நெருக்கமானவர்கள்ட்ட சாராய ஆலைகள் இருக்கு. அங்கேருந்து ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. செகண்ட் பர்ச்சேஸ் எங்கேருந்து பண்ணுவாங்கன்னா, அந்த அதிமுகனுடைய ஆட்கள் இருக்காங்களே, முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், அதாவது எக்ஸ் எம்பி இவங்க இருக்காங்களே, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆலைகள் வந்து வாங்குவாங்க. ஆனா இந்த மாநாடு அக்டோபர் 2 கள்ளக்குறிச்சியில் நடக்குதுல்ல, இந்த மாநாடு நடந்து முடிஞ்ச உடனே தமிழ்நாட்டில் மது விலக்குங்க.
ஒரு கடை கூட திறக்க மாட்டாங்க. ஏன்னா மாநாடு முடியும் போது நைட்டு 10 மணி ஆயிடும். 10 மணிக்கு எல்லா கடையும் மூடிடுவாங்க. திரும்ப அக்டோபர் 3ஆம் தேதி கடை ஓபன் திறந்து. ஆயிடும். இன்னும் சொல்லணும்னா அக்டோபர் 2 வந்து பாத்தீங்கன்னா காந்தி ஜெயந்தி அன்னைக்கு டாஸ்மாக் கடை இருக்காது. ஆனா இந்த மாநாட்டுல பெரிய ஹைலைட் என்ன தெரியுமா? மாநாடை நடத்துவது விசிகே. ஆமா, விசிகே யாரு கூட கூட்டணியில இருக்காங்க? திமுகவோட. இந்த டாஸ்மாக் கடையை நடத்துவது யாரு? திமுக அரசு. ஏன்னா திமுக தான் ஆட்சியில இருக்காங்க. இந்த மாநாட்டுக்கு ஸ்பான்சர் யாரு? எஸ்என்ஜே யாரு? ஒரு சாராய ஆலை. இதெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? எஸ்என்ஜே வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்களாம். அவங்க வந்து ஒரு சாராய ஃபேக்டரி வச்சிருக்காங்க. ஆனா மாநாடு நடத்துவது விசிகே. ஆனா அவங்க கூட்டணியில இருப்பது திமுக கூட. அந்த திமுக இருந்து 2 பேரும் மாநாட்டுக்கு வருவாங்களாம். இதெல்லாம் பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது? அதாவதுங்க, அதாவது மக்கள் தான் சார் ஏமாளி. அதுதான் சொல்றேன், நான் கொள்ளடிக்கிறேன். நீங்க என் கூட வரீங்க, வந்துட்டு நான் உங்க கூட சேர்ந்து உங்களோட பயணிக்கிறேன்னு விரும்புறீங்க. திடீர்னு என்கிட்ட நீங்க கொள்ளடிக்க கூடாது, நீங்க கொள்ளடிக்க கூடாதுன்னு ஒரு மாநாடு போடுறேன், உங்ககிட்ட இருந்து ஒரு 2 பேர் அனுப்பி விடுங்க, ஆனா நீங்க கொள்ளடிச்சீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அது இவங்களே பாம்பு வைப்பாங்க, இவங்களே பாம்பு எடுப்பாங்களா? அந்த மாதிரி இவங்களே உள்ள தூக்கி போடுவாங்க, இவங்களே வெளில கொண்டு வருவாங்க. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம். இந்த மாநாடு நடத்துவதனால எந்த விதமான பயனும் இல்லை. இப்ப இந்த மாநாடு நடத்துவதனால தமிழ்நாட்டுல மது விலக்கு உடனடியாக அமல்படுத்தப்படுமா? வாய்ப்பே இல்ல. இவங்க என்ன சொல்றாங்க? படிப்படியாக நாங்கள் மது கடைகளை குறைப்போம்ங்கிறாங்களே. கும்பகோணம் பக்கத்துல காய்கறி சந்தைக்கு பக்கத்துல ஏற்கனவே 2 டாஸ்மாக் கடைகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது 3ஆவதாக ஒரு கடை அங்க வந்து திறக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தெரிஞ்ச உடனே கடையை மூடுறாங்க. நீங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்க. தமிழ்நாடு அரசே வந்து பாத்தீங்கன்னா மக்களோட நலத்திட்டம் எல்லாமே இந்த மது அதுல இருந்து வர இன்கம்ல இருந்து தான் நல்லா செழிப்பா போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும்ல? உங்களுக்கு தெரியாமலாம் இருக்காது. இந்த மதுனாலதான் இப்ப நாடே அதனாலதான் ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில இருந்து வந்த உடனே அவர்களுக்கு அந்த மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறையினுடைய பொறுப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நீங்க அந்த மதுவை பத்தி தப்பா பேசாதீங்க. யார் செத்தா யார் நல்லா இல்ல கள்ளச்சாராயம் தெரியாம இருக்காது இல்ல. எல்லாத்துக்குமே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிற மாநிலத்தோட கம்பேர் பண்ணுவாங்க. பிற மாநிலத்துல எங்கேயாவது மலைகளை வெட்டுறானு கேட்டா இல்ல, ஆத்து மணல் அல்றானா அப்படின்னு கேட்டா இல்ல. பக்கத்து மாநிலம் கேரளாங்க. கேரளால நீங்க போயிட்டு ஒரு லாரி எடுத்துட்டு போயிட்டு இங்க இருக்கக்கூடிய குப்பைகளை போய் கேரளால கொட்டிட்டு வந்துருங்களா? ஆனா இங்க தொடர்ச்சியாக கோழி கழிவுகளையும் மருத்துவ கழிவுகளையும் இன்னும் சொல்லணும்னா புற்றுநோய் கட்டிகள், கேன்சர் கட்டிகள் அதை கொண்டு வந்து நீங்க வந்து தமிழ்நாட்டு எல்லையில கொட்டிட்டு போற. இங்க இருந்து மலைகளை உடைச்சு நீ கேரளாவுக்கு வந்து துறைமுகத்துக்கு எடுத்துட்டு போற வழியில அந்த கனரக வாகனங்கள் வேகமாக செல்வதனால எத்தனை சாலை விபத்துகள் ஏற்படுது, எத்தனை உயிர்கள் பலியாகுது, இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. ஆனா கள்ளச்சாராயம் குடிச்சு நீங்க பாருங்க, ஏற்கனவே மதுராந்தகத்துல கள்ளச்சாராயம் குடித்து 26 உயிர்கள் பலியானதுல அது வந்து திமுக அரசால பொறுப்பேற்க முடியாது. ஏன்னா திமுக அரசு ஆட்சிக்கு வந்தாங்க, கண்காணிக்குன்னு வச்சுங்க. இப்ப ஒரு 26 உயிர்கள் பலியாடிச்சிங்க. அப்ப திமுக அரசு என்ன பண்ணிருக்கணும்? ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்கும் யாரெல்லாம் கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க, யாரெல்லாம் இந்த வழக்குல இருந்திருக்காங்க, இதற்கு முன்னால யாரெல்லாம் இருந்தாலும் உடனே கைது பண்ணுங்கன்னு சொல்லிருக்கணும். கள்ளக்குறிச்சியில நடக்கும்போது ஒரு பெரிய விஸ்வரூபம் நடந்தது இல்லைங்களா? எவ்வளவு பேர் இறந்தாங்க கள்ளச்சாராயம் குடிச்சு. அது ரொம்ப பெரிய இஷ்யூ ஆச்சு. எல்லாருமே போனாங்க. தமிழக வெற்றி கழகத்துல கூட போனாங்க, எல்லாருமே போனாங்கன்னு சொல்ல வரேன். சாராயத்தை காட்சி வித்தவரே கண்ணுக்குட்டி. அந்த கண்ணுக்குட்டி திமுக இருக்கிறான். அப்புறம் நாடு உருப்படுமா? இவ்வளவுதாங்க. அந்த திமுக பொறுத்த வரைக்கும் என்னன்னா கொள்ற அளவுக்கு அந்த கொள்ற அளவுக்கு கொள்ளையடிக்கணும். அதுதான் அவங்களுடைய கொள்கையை தவிர மக்களை பத்தி சிந்திக்கணும் அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல சாலைகள் சரியா இருந்திருக்கும், மழைநீர் வடிகால் உடனே ஏற்பட்டு கொடுத்துருப்பாங்க, போட்டப்பட்ட திரௌபதி கோயில் திறந்திருக்கும், அரசு பள்ளிக்கூடங்கள் சரியான முறையில் இருக்கும். ஒண்ணும் இல்ல, நீங்க பாருங்க 240 கோடி ரூபாய் செலவு பண்ணி கார்ரேஸ் நடத்துறாங்க. ஆனா அரசு பள்ளிக்கூடங்களுடைய மேற்கூரை கட்டிடங்கள் சரியாக இல்லை, உடஞ்சி விழுகிறத நம்ம பாக்குறோம். எத்தனையோ இடங்கள்ல இன்னும் பெண்களுக்கு வந்து இவங்க சொல்றாங்க நாங்க வந்து இலவச பேருந்து கொடுத்துட்டோம் போறாங்க. ஆனா இன்னமும் அந்த பள்ளி நேரங்கள்ல மாணவர்கள் படிக்கட்டுல தொங்கிட்டு போறாங்களா இல்லையா? அதெல்லாம் ஒரு ஜாலி சார். எது ஜாலி? படிக்கட்டுல தொங்கிட்டு போறல அவங்க ஒரு ஹீரோங்கிறது காட்டுறாங்க பசங்க எல்லாம். நீங்க என்ன அப்படி பேசுறீங்க? அப்படி அவன் ஹீரோன்னு அவன் காட்டுவான். அவன் கீழே விழுந்து உயிர் பலி ஆயிடுச்சுன்னா அது யார் பொறுப்பேற்பது? அது அவங்கதான் பாத்துக்கணும். அது வந்து நாங்க ஜாலியா என்ன வேணாலும் பண்ணுவோம். அரசு என்பது எப்படி இருக்கணும்னா ஒரு நாட்டு மக்களுடைய உயிர் மேல ரொம்ப பாதுகாப்பு இருக்கணும். அந்த நாட்டு மக்களை எப்படியெல்லாம் நல்வழிப்படுத்தணுங்கிறதுல ஒரு அரசு இருக்கணும். இதே நீங்க வந்து பாருங்க வெளிநாடுகளையோ இல்ல வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியோ இல்ல யூரோப் கண்ட்ரிகளையோ நீங்க பாருங்க. ஏன்னா அந்த பகுதிகளுக்கு எல்லாம் போனதுனால சொல்றேன், அங்க வந்து பாதுகாப்பு விதிமுறைகள் இருக்குல்ல. ஒரு சாலைகள்ல ஒரு வேலை நடக்குதுன்னா அதை சுற்றி வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் மாரி ஒண்ணு போட்டு, டெம்பரரி காம்பவுண்ட் மாரி போட்டு இந்த பக்கம் யாரும் வரக்கூடாதுன்னு ஒரு ரெஃப்ளெக்ட் வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு இரவு நேரங்களில் ஒரு வாகனம் வருதுன்னா கூட ரெஃப்ளெக்ட் இருக்கும். அதுல பார்த்தோன்னே இங்க வேலை நடக்குது போல, நம்ம ரொம்ப ஸ்லோவா பண்ணணும். ஒரு 200 மீட்டர் 300 மீட்டருக்கு முன்னாடியே இதை வந்து அவங்க வந்து சொல்லிக்கிட்டே வருவாங்க. வேலை நடக்குது, அடுத்த 200 மீட்டர்ல வேலை நடக்குது, அடுத்த 100 மீட்டர்ல வேலை நடக்குது, மெதுவாக பண்ணணும். இங்க எங்கேயாவது அந்த மாதிரி இருக்கா? ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை தமிழ்நாட்டுல இருக்குன்னு கேள்வி இருக்குல்ல. இப்ப சென்னை இருக்கக்கூடிய சாலைகள் இருக்குல்ல, ஏதாவது ஒரு சாலைகள்ல போயிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு 10 நிமிஷம் ரோட்ல நிக்க சொல்லுங்க. ஒயிட் அண்ட் ஒயிட்ல போய் நின்றாருன்னு வச்சுங்க, அடுத்த 10 நிமிஷத்துல பிளாக் அண்ட் பிளாக் ஆயிடுவாரு. ஏன்னா அவ்வளவு தூசிகள் இருக்கு. இங்க சாலைகள்ல வாகனங்கள் போகும்போது ஒரு பைக்ல போறவன் ஒரு ஹெல்மெட் இல்லாம போறான். இப்ப காவல்துறை வந்து ஏன் ஒருத்தர் வந்து ஹெல்மெட் போடல அப்படின்னு ஃபைன் போடுறாங்க?
ஏன்னா ஆமா. ஹெல்மெட் போடலன்னா ஒரு விபத்துக்குள்ளாவும் ஆமா. ஹெல்மெட் போட்டிருந்தா கை காலோட அடிபட்டு போயிடும், இல்ல தலையில அடிபட்டா உயிர் போயிடும்ங்கிறாங்கல்ல. அப்போ ஒரு மனிதனுடைய உயிரை தான் காவல்துறை அவ்வளவு முக்கியத்துவம் எடுத்து ஒவ்வொரு சிக்னலையும் நின்று ஏன் ஹெல்மெட் போடலன்னு கேக்குறாங்கல்ல. என்னைக்காவது ஒரு நாள் டாஸ்மாகினுடைய வாசல்ல நின்று ஒரு காவல்துறை ஏன்பா குடிக்க போற, அது உயிருக்கு ஆபத்து தானே? என்னைக்காவது நீங்க பாத்துருக்கீங்களா? உயிருக்கு ஆபத்து. காவல்துறையை போயிட்டு டாஸ்மாக்ல பாதுகாப்புக்கு நின்றாங்க கொரோனா காலகட்டத்தில், தெரியுமா? அப்ப டாஸ்மாக்கு முன்னால காவல்துறை நின்று ஒழுங்குபடுத்துறாங்க அப்படின்னா இந்த சட்டம் ஒழுங்கு எங்க போனது? குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியலங்க. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய குற்ற செயல்களும் குற்றவாளிகளையும் தொடர்ச்சியாக பல்வேறு குற்றங்கள் நடைபெறுது, அதை கண்டுபிடிக்க முடியல. ஆனா இந்த காவல்துறை மக்களை பத்தி சிந்திக்கிறேன்னு சொல்லிட்டு சிக்னல் நின்று ஹெல்மெட் போடலான்னு கேட்கக்கூடிய நீங்கள் ஏன் எந்த ஒரு இப்போ ஒண்ணும் இல்லை. இப்ப சமீபத்துல ஒரு காணொலி ஒண்ணு பார்த்தேன். பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அந்த நடைபாதை, அதுல இருக்கக்கூடிய கடைகளையும் அங்க இருக்கக்கூடிய பொருள்களையும் காவல்துறை அவ்வளவு சீக்கிரமா அப்புறப்படுத்துறாங்க, இடிக்கிறாங்க. நீ எப்படி இங்க ஜாமான் வச்சுக்கலாம் கேக்குறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் இந்த காவல்துறை வந்து ஒரு எம்எல்ஏவோ ஒரு கவுன்சிலரையோ போயிட்டு என்னப்பா உங்க தொகுதியில வந்து சாக்கடை ஓடிட்டு இருக்கு, நீ தானே இந்த தொகுதி கவுன்சிலரு, இதே போல ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டு வாசல சாக்கடை ஓடுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னைக்காவது? அப்ப என்னன்னா ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் மக்களை பத்தி சிந்திப்பதில்லை. ஏறினா காரு இறங்கினா காரு, சுத்தி 4 பேரு, இந்த மக்களை பத்தி பார்க்கவும் விடுவதில்லை, மக்களை பத்தி சிந்திப்பதும் இல்லை. அரசு பேருந்துகள்ல அந்த துறையினுடைய அமைச்சர் என்னைக்காவது ஒரு நாள் அரசு பேருந்துல பயணம் பண்ணியிருப்பாரு? மழை காலம் வந்துருச்சுன்னா டிரைவருக்கு கொடை பிடிக்கணுங்க. அரசு பேருந்துல கண்ணாடி இருக்காது, திடீர்னு படிக்கட்டு கலந்துட்டு போவோம், மேற்கூரை கலந்துட்டு போவோம். ஒரு அரசு பேருந்துல ஒரு பயணிகள் பாதுகாப்போடு இன்னைக்கு பயணம் பண்ண முடியுதா? தமிழ்நாட்டுல திமுக மாடல் மட்டும் இல்ல, இந்த திராவிட கட்சிகளை ஒழித்தால் தமிழ்நாடு உருப்படும். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். வரக்கூடிய நாட்கள்ல வேற ஏதாவது மக்களுடைய ஏக்கமும் சரி, எதிர்கட்சி மற்ற எல்லாருடைய ஏக்கமும் அது வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுதான்னு பார்ப்போம். நான் ஏகப்பட்ட குறைகள்னு பேசினா குறைகள் தான் பேசணும். ஏன்னா அவங்க வந்து நிறைய நல்லது செஞ்சிருக்காங்க மக்களுக்கும். திராவிட ஆட்சி மாடல்ல வந்துட்டு மக்களுக்கும் நிறைய நன்மைகள் செஞ்சிருக்காங்க. ஆனா யாருமே நன்மையை பத்தி பேசுறதில்ல, அவங்க பண்ற குறைகளை மட்டும்தான் பேசிட்டே இருக்காங்க. தொடர்ந்து இதை பத்தி நம்ம பேசுவோம். ரொம்ப நன்றிங்க.